ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் யாரை வழி மேலே வெளி வச்சு காத்துக்கிட்டு இருக்கேன்னா, என் அன்பு கணவர் இன்னும் வேலையிலேருந்து வரலை. எப்போவுமே நாங்கள் 10:30 லாஸ்ட் டிராஃபிக் இருந்தால் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். நான் போகாத அன்னைக்கு, நான் போகிற அன்னைக்கு 9:15 9:30 கடை அடைப்போம். இன்றைக்கி நான் போகாதனால அவர் 10 மணிக்கு கடை அடைச்சிருப்பார் போல். வேலை இருந்தது முடிச்சுட்டு வரேன்னு வந்துட்டு அங்கே பெட்ரோல் போட வந்திருக்கார். பார்த்தா அங்கே அவருக்கு முன்ன ஒரு 500 வண்டி நிற்கிதான். நாளைக்கு மகாராஷ்டிரா பெட்ரோல் பம்ப் பந்த். அதனால கூட்டத்தில் நான் இப்போ 1 மணி நேரம் நிற்கிறேன்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். 12வது இன்னும் காணும், என்னடா சாமின்னு கேட்டதுக்கு இப்படி நிலவரம் சொன்னார். எனக்கு இன்னொரு வருத்தம்னா, நாங்கள் எங்கள் வீடு எங்கள் கடையை 1 மணி நேரம் ட்ராவல் தேடும். 300 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றுவோம். நமக்கு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம தொழில் பார்க்கணும், பெட்ரோல் ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ பெட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் நிலம் என்னவும் எங்கள்கிட்ட வேறு வழியும் இல்லை, வேறு ஆப்ஷனும் இல்லை. அந்த ஒரு கடையை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணி எங்கள் வயிற்று பாடாக கழிச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு புதுசாக லாக்டவுன் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. லாக்டவுனில் லாக்டவுன் இல்லை, விலைவாசி ஏறும், பெட்ரோல் கிடைக்காது. இப்போ நமக்கு சிலிண்டர் கிடைக்கல. நம்ம அடுப்பை பற்ற வச்சோம், கரண்ட் அடுப்பை பற்ற வச்சு சோறை பண்ணி சாப்பிட்றோம். இப்போ நமக்கு தொழில் பார்க்கணும்னா நம்ம வெளியே போய் தான் ஆகணும். நம்ம பெட்ரோலே கிடைக்கல, எப்படி செய்ய? எனக்கு ரொம்ப பயம். என்னென்னா, ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிலமை என்ன ஆகும்? என் மூத்த பையன் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கள் சின்ன பையனும் வெளியே அடிக்கடி போகிறார், வண்டி எடுத்துகிட்டு போகிறார். பெட்ரோலே கிடைக்கலன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்னு சொல்லுங்கள். பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, பணத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க, எடுத்து வச்சு வீட்டில் உட்காந்து லாக்டவுனில் என்ஜாய் பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க. நம்மள மாதிரி ஏழைங்க நிலைமை என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் மனசு கேட்காம மணி 12 ஆகிட்டு சாமி இன்னும் காணுமே சொல்லிட்டு நான் கீழே அவர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். 12 நைட்டில் 1 மணி 2 மணி நேரம் ஜெயின் பப்ளிக் இருக்கும். இருந்தாலும் வர்ற மனுஷனை காணுமேன்னு சொல்லி நான் கவலையில கீழே தேடி வந்துட்டேன். எனக்கு இவர் மேலே என்ன ஆனாவுன்னா, கீழே மண்டையும் கையும் காலும் உடச்சிட்டு வந்துடுறாருல. போன தடவை அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி கை விரல் நெஞ்சில் தொடையில் அதெல்லாம் அடிபட்டுது. கையை மட்டும்தான் குணம் ஆக்க முடிஞ்சுது. நெஞ்சிலலாம் நம்ம எதுவுமே சிடி ஸ்கேனில் எடுக்க சொன்னாங்க, அதெல்லாம் போய் எடுக்கலை. ஆண்ட மேலே பாரத்தை போட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்போம். எல்லாம் கடையெல்லாம் அடைச்சாச்சு, கொஞ்ச நேரம் உட்காரும். இங்கே எப்போ கடைக்கு போனாலும் 9:15 9:30 லாஸ்ட் அதுக்குள்ளே இருக்க விட மாட்டேன். இவர் நான் போகாதன்னைக்கு லேட்டாக வருவார். ஆனால் இப்போ சொல்கிறார், இப்போ 1 மணி நேரமாக பெட்ரோல் பங்கில் நான் நிற்கிறேன் பெட்ரோலுக்காகன்னு. ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக மகாராஷ்டிரா பந்துன்னு சொல்லி நாளைக்கு சேர்த்து நமக்கு பெட்ரோல் ஊற்றிக்கணும். ஒரு நாளைக்கு தினம் நாங்கள் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றுவோம். அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக வண்டியில் 600 ரூபா ஊற்றினா தான் நாளைக்கு போய்ட்டு வர முடியும். நாளைக்கு நமக்கு பெட்ரோல் கிடைக்குதான்னு தெரியல. பார்த்தீங்களா, கவலைப்பட்டே நான் செத்து போயிடுவோம் போல். அந்த அளவுக்கு எதை நினச்சி தான் கவலைப்படும் தெரியல. குடும்பத்தை நினச்சி கவலைப்படணுமா, வெளியில் உள்ளவங்க நினச்சி கவலைப்படணும் ஒன்றும் தெரியல. 12 மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வரலன்னு சொல்லி நான் கீழே வந்திருப்பேன். நான் கீழே அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளாக காணும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராருன்னு. என்னோட நிலைமை எப்படி இருக்குது? நம்ம சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனால் மாதம் வாடகை கட்டுறதுக்கு நமக்கு பணம் வராமல் போயிடணும். அது வரும் பயமாக இருக்குது. பார்க்கலாம், ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி விடுவார் நம்பிக்கையோட உட்காந்துருக்கேன். 2:45 ஆகிட்டு இன்னொரு காணும். தனியாக உட்காரக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். அவர் எத்தனை மணிக்கு வராருன்னு சொல்கிறேன். கொசு கடி வேற உட்கார முடியல, உடம்பு சரியில்லை. இதில் வேற கொசுங்க அடிச்சு புது நோய் வந்துடக்கூடாது. நிறைய பேரும் வேலையிலேருந்து வரல. எல்லாம் கொச்சன்னு வண்டி கார்லாம் நிற்கும். பாதி பேர் வேலையிலேருந்து வரல. எல்லாரும் பெட்ரோலுக்காக மாட்டிகிட்டு இருக்காங்க போல். எத்தனை மணிக்கு வர போகிறான்னு தெரியல. கடவுள்கிட்ட வழி இல்லை. கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிட முடியும். வேறு வழி ஒன்றும் தெரியல. குழம்புனது தான் மிச்சம், கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறது தான் மிச்சம். இப்போ தாங்க வராரு. மணி 1:10 கரெக்டாக. पेट्रोल पंप उतना भीड़ है, कल के बंद है क्या पेट्रोल पंप? ரொம்ப டயர்டாக வந்திருக்காரு. அவர் குடிக்கிட்டு முதல் சாப்பாடு கொடுக்குறேன். இன்று கரெக்டாக 1:10க்கு 1:15க்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. நாளை என்ன நடக்கும்னு நினச்சி அது பயமாக இருக்குது. எதை நினச்சி பயப்பட ஒன்றும் தெரியல. என்னை ஃபாலோ பண்ணுற தமிழ்நாட்டில் மக்கள் நீங்கள் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்கா? இப்படி வேலைக்கு அதிகாலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டில் 1 மணி 1:30 மணிக்கு வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? உங்கள் ஊர்லேயே இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். கண்டிப்பாக ரிப்ளை தாங்க. அனைவருக்கும் ஹாப்பி வெரி குட் நைட். இன்று அனைவரும் நிம்மதியாக தூங்குவோம். நாளை எழுந்து போராடணும், அதுக்காக ஆயத்தமாகலாம்.